அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. அக்ரகாரத்து குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிறுகதை தான் நாம் பார்க்க போகிறோம். யாரு தெரியலையே, சத்தம் மட்டும் வருது, ஆனால் பேச்சு ஒன்றும் வரல என்று கண்ணாடியை கழற்றி மொபைலை வெயிலில் காண்பித்தும் பார்த்தா. தெரியலை என்றார் சீமாச்சு. ஆமாம், இல்லாட்டி அப்படியே உங்கள் காதில் விழுந்துடும், கொண்டாங்க என அவரை அதட்டி ஃபோனை வாங்கிய பிச்சை என்று அழைக்கப்படுகிற ராமசாமிக்கு வயது 60. சீமாச்சு என்கிற சீனிவாசனின் இளைய மகன். ஓ சோ சேட். அப்படியா, சரி சொல்லிடுறேன், முடிந்தால் அழைச்சுண்டு வரேன் என கூறிய பிச்சை பின் தன் அப்பாவின் ஃபோனை கொடுத்தான். இதை அப்பப்போ சார்ஜில் போடுங்கோ, சுத்தமாக பேசுறது கேட்கல என்றான். அதைத்தாண்டா நானும் சொன்னேன் என்று சிரித்த சீமாச்சுவிற்கு வயது 90. கிளிமங்கலத்திலிருந்து ஃபோன். அங்கே மாமா வயதானவ, நம்ம சொந்தம்னு கூட நீங்கள் அடிக்கடி சொல்வேளே, அவர் பேர் கூட என்னமோ சொல்வே, மறந்துட்டேன், அவர் காலமாகிட்டாராம். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி, யார் என்னன்னு சொல்லு என்றதும் அந்த மொட்டை மாமா என்கிற சாமிநாதன்னு சொன்னார்கள் என்ற. நேற்று ராத்திரி படுக்கையிலே உயிர் போயிடுத்தான். சாயந்தரமாக தான் எடுக்க போகிறாளாம். முடிந்தால் வாங்கோ என தகவல் சொல்லி கூப்பிடுகிறார்கள் ஊரார்கள் என்றான் பிச்சை. கிளிமங்கலம் அழகான சிற்றூர். போஸ்ட் மாஸ்டர் சீமாச்சு வேலை பார்த்த ஊர். பிச்சை மட்டுமே கிராமத்தில் தங்கி படிக்கல, பாக்கி அத்தனை பிள்ளைகளும் அங்கே படித்தவர்கள் தான். ஓய்விற்கு பிறகு நகரத்தை நோக்கி இவர்கள் வந்ததினால் இழந்தது கிராமத்து வாசனை மற்றும் இளங்காற்று மட்டுமல்ல, இளங்காதல் வாசனையும் தான். குல தெய்வமான ஐயனார் கோவிலுக்கு அவ்வப்போது குடும்பத்தோடு சென்று அபிஷேகம் செய்வது சீமாச்சுவின் வழக்கம். கல்லூரியில் படித்த சமயத்தில் பிச்சை ஒரு முறை குடும்பத்தோடு அபிஷேகத்திற்காக கிளிமங்கலம் கிராம ஆலயத்திற்கு சென்றபோது நிகழ்ந்த நிகழ்வு ஒன்று நினைவிற்கு வந்ததும் மனதிற்கு இதமாய் இருந்தது பிச்சைக்கு. அறியாத வயதில் முளைத்த முதல் காதல் அல்லவா அது. ஆலயத்தினுள்ளே கூட்டம் கூடியிருக்க சிறுவர்களெல்லாம் குளக்கரையில் கற்களை விட்டறிந்து, தவளைக்கல் மேற்பகுதியில் இருந்தால் அது தவளை போல தாவி தாவி செல்லும், விளையாடி கொண்டிருந்தன. ஆர்வமாக அவர்களை பார்த்த பிச்சை அவர்களிடம் என்ன செய்கிறீங்க என்றதும் வேண்டுதல் என்று கூறி நகர்ந்து விட்டனர் சிறுவர்கள். கிராமத்திற்கே உரிய நக்களுடன் இவனும் ஒரு அரை கல்லெடுத்து குளத்தில் போடவும் அதிலிருந்து மூழ்கிய நிலையிருந்த பெண் வெளிப்பட்டு பயந்து போய் எப்பா என அலறியது. பாவாடை சட்டை அணிந்து சிகப்பாய் முகமும் எடுப்பாய் அவயங்களும் 10 வயது பெண்ணை முதலில் நெருக்கமாய் பார்த்த பிச்சைக்கு தொண்டை அடைத்தது. என்னம்மா என பதறியபடி வந்த ஆலய குருக்களிடம் பிச்சையை காட்டி கல் வீசியதை சொன்னதும் வேண்டிண்டு போட்டேன் மாமா, வேறொன்றும் இல்லை என்று பிச்சை சொன்னதற்கு அதற்கு அரைக்கல் எடுத்து மண்டையில் போடுவேளோ என் உதட்டினை சுழித்து முகத்தை தோளில் இடித்து கரையேறினாள் கைலாச குருக்களின் மகள் பார்வதி என்கிற பாரு. போமா, ஏதோ விளையாட்டுக்கு பண்ணியிருக்கான், ஆத்திற்கு போ, அம்மாண்ட சொல்லி சாப்பாட்டிற்கு இலைய அறுத்து வைக்க சொல்லு, எல்லாரையும் ஆத்திற்கு சாப்பிட அழைச்சுண்டு வாரேன்னு தனது மகளிடம் சொல்லி அனுப்பினான். வழிபாடுகள் முடிந்து குருக்கள் வீட்டில் சாப்பிட அமர்ந்த பின்னே பாருவும் அவள் அம்மாவும் ஆலய பிரசாதமான புளி சாதத்தையும் தயிர் சாதத்தையும் பரிமாறிட பிச்சைக்கு பரிமாறும் போதெல்லாம் பாரு புன்முறுவலோடு மெல்ல மெல்ல பரிமாறினாள் அவள் இதயத்தையும் பிரசாதத்தையும். நாளடைவில் இவர்களது விஷயம் கைலாச குருக்களுக்கு தெரியவர வீட்டில் நிறைய அர்ச்சனை நடந்ததில் அபிஷேகத்திற்கான நான் சொல்வது குறைந்து பின் குருக்களும் காலமாகிட இந்த பெண்ணை பற்றிய நிலையே தெரியாமல் போனது. கிளிமங்கலத்து அக்ரகாரத்துக்குள் கார் நுழைந்ததிலிருந்து அந்த காலத்தில் என்பது வீடுகள் கொண்ட அக்ரகாரம் தற்போது அதில் பாதிக்கும் மேற்பட்ட வீடுகள் கான்கிரீட் வீடுகளாய் காட்சியளித்தன. ஒன்று கூடி அரட்டை அடித்த திண்ணைகளெல்லாம் இடிக்கப்பட்டு பெரிய பெரிய காம்பவுண்ட் சுவர்களால் வீடே தெரியாமல் எழுப்பப்பட்டிருந்தன. கைலாச குருக்கள் வீடு மட்டும் மாறாமல் பாதி இடிந்த நிலையில் பராமரிப்பின்றி இருந்தது. தெருவின் கடைசியில் இருக்கும் சாமிநாதனின் வீடு என சீமாச்சு சொன்னதும் ரொம்ப நேரம் பழங்கதைகளை பேசிண்டு உட்காரப்படாது, சட்டுன்னு கிளம்பிடணும் என சொல்லி இறக்கி அனுப்பிய பிச்சை காரிலேயே அமர்ந்தான்.
மொட்டை மாமா வேட்டி துண்டோடு உடல் முழுவதும் விபூதி பூசிப்பட்டு சடலமாக தரையில் கிடத்தி வைத்திருக்க அருகில் சேரில் அமர்ந்திருந்த சம்பூரணத்திடம் சென்று துக்கம் விசாரித்தார் சீமாச்சு. என்ன இப்படி ஆயிடுத்து என கேட்டதும், அவர் என்ன அல்பாயுசிலா போயிட்டா, எல்லாம் ஆண்டு அனுபவிச்சாச்சு, அப்புறம் என்ன என கேட்ட சம்பூரணம், என்ன நீ இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் என்று பூடகமாய் அந்த நேரத்திலும் சிரித்தபடி சொன்னவள். எல்லாரும் வந்தாச்சு, பார்த்தாச்சு, பசங்க வருவதற்கில்லை, அடுத்தது ஆக வேண்டியதை பாருங்கோ மளமளன்னு என்றபடி அதிகாரத்தோடு பேசியபடி வாசலுக்கு சென்றால் சம்பூரணம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறான். அதே துடுக்கான பேச்சு என்று நினைத்த சீமாச்சு நான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் சேர்ந்த அந்த இளமைக்கால நினைவுகளில் மூழ்கினான். அப்போதெல்லாம் பூரணத்தின் அகத்திலிருந்து தான் தினமும் வரும். அதுவும் சம்பூரணமே வந்து கொடுத்து விட்டு போவான். பாவாடை தாவணி அணிந்த சிற்பமாய் அனைத்து அழகினையும் ஒருங்கிணைந்து படைத்தது போல் இருப்பான். அவளின் அப்பா பெரிய பண்ணை, நிலம், நீச்சு, கொல்லை நிறைய கறவை மாடுகள், மாட்டு வண்டி, அத்ததற்கு பணியாட்கள் என சகல வசதிகளும் உடைய மிராசுதார். தினமும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து தன் சக விவசாயிகளுடனும் நண்பர்களுடனும் பேசிவிட்டு செல்வான். மகள் சம்பூரணத்தோடு நான் பேசி பழகுவது தெரிந்த ஒரு நாள் தெருவில் அவர்கள் சீட்டுக்கட்டு விளையாடும் இடத்திற்கு என்னை கூப்பிட்டு, அண்டாடங்காட்சி அன்னக்காவடி பயணி, உனக்கு எம்புள்ள கேக்குதோ என கண்டித்தவர் அவசரமாக அதே அக்ரகாரத்து எதிர் வீட்டு பணக்கார மிராசு ஐக்கியரோடு மகனான சாமிநாதனுக்கு பேசி முடிச்சுட்டா. அதோடு சம்பூரணத்தின் போக்குவரத்து எல்லாம் பூரணமாக நின்று போனது. காஃபி உட்பட என நினைத்தவரிடம், காஃபி வந்ததா இல்லையா என கேட்ட சம்பூரணம், பார்வதி காஃபி கொடு, நம்மாத்து காஃபினா சீமாச்சூருக்கு பிடிக்கும் என சொல்லி கண்ணீர் விட்டான். எதற்கு அழுகிறாள் இப்போ? கணவரை பிரிந்த துக்கத்தில் அழுகிறாளா, இல்லை பழசை நினைத்து அலறாளா தெரியலையே என தனது முதல் காதலையும் தற்போதுள்ள வயசையும் நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டார் சீமாச்சு. தைரியமாய் பேசினாய், இப்போது ஏன் அழுகிறாய் என அவளை தேற்றினான். இதே தெருவிலேயே பிறந்து வளர்ந்து தெருவிலேயே யதார்த்தத்தில் வாக்கப்பட்டு 80 வயதிலே இப்போ வீணாகவும் போனேனே, அதை நினைத்தால் தான் அழுகையா வருது. என்ன வாழ்க்கை இது? மனதிற்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை. யாருக்காக வாழ்ந்தோ? மகன்கள் 2 இறந்தும் தந்தையின் சாவுக்கு கூட அருகில் இல்லை, வரவும் முடியலை. பணம்னு ஓடி காணாமலே போயிடுத்துக ரெண்டும். இந்த கோவிந்தா கொல்லி போடுறதுக்காக இத்தனை கஷ்டப்பட்டோம். மொபைல் ஃபோனில் அழைப்பு வந்தது, இது வேறு பெரிய தொல்லை. இது